ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான ரிசல்ட் குறித்து ஒரு ஆடியோ அப்டேட்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடியோ அப்டேட்டில் என்ன உண்மையான தகவல் இருக்கா இல்லையா, ஆடியோ அப்டேட்டும் போலியான ஆடியோ அப்டேட்டா உண்மையான ஆடியோ அப்டேட்டா, அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு சில முக்கியமான தகவலை சொல்ல போகிறேங்க. என்னதான் அந்த ஆடியோ அப்டேட்டில் ரிசல்ட்டை பற்றி என்னமான முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. ஆடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்டில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடியோ அப்டேட்டுடைய முழுக்க காரணத்தை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க. ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு இந்த இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், இன்னைக்கு வந்துடும், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சொல்கிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரிகள் குறிப்பிட்டு சொல்கிற அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோஸ் எல்லாமே ரீசெண்டாகவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். திண்டுக்கல், விழுப்புரம், சென்னை ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காத இருப்பீங்க. ஸோ அதில் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்போ ரிசல்ட் வரும், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் மற்றும் நாமக்கல், திருச்சி சைடு வந்து ஒரு ஆடியோ அப்டேட் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ ஜியோ முடிய போகுது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஜூன் எண்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாமே போட்டுருணும். ஸோ எல்லா ஜியோவுமே இந்த ஒரு ஆண்டுக்குள்ளார முடிய போகுது. அதுக்குள்ளார இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் கட்டுநர்கள் இந்த ஜூன் எண்டுக்குள்ளார முடியறதுக்குள்ளே போட்டுருணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெகுலராக அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்கு, ரெகுலராக ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிற ஆடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் எல்லாமே நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ்மேன் மற்றும் அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதான் அவ்வளோ நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் முடிக்க சொன்னீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு உடனே ரிசல்ட்டு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எல்லாமே ரிசல்ட் முடிக்க சொன்னீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே ரிசல்ட் எல்லாமே முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொன்னால் மட்டும்தான் நாங்கள் விட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட்டை முடிச்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே 100% முடிக்கப்பட்டு விட்டதுங்க, அனைத்து மாவட்டத்திலையுமே. ஸோ ரிசல்ட் எல்லாமே முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு அவங்களே அதிகாரிகள் தரப்பு, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற அதிகாரிகள் தரப்புலேருந்து நமக்கு அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதற்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிதாங்க இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னால் மட்டும்தான் நாங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவோம். சில அதிகாரிகள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூன் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக போஸ்டிங்கை போடணும். ஏன்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணி ஒரு ஆண்டுக்குள்ளார அந்த போஸ்டிங் போடலை அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் எடுத்தது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜூன் எண்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே போடணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட அவங்க ரிசல்ட் வெளியிடலாம். ஆனால் மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார 100% இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பியில் சேலத்தில் நான் சொல்கிறேன், ஒரு சிலர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் அடி வாங்கியிருக்கு. பர்டிகுலராக அந்த சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 110 நபர்கள் மட்டும்தான் தேர்வு செஞ்சிருக்கிற தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் கம்மியான பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்துவோம் அப்படின்றதும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. எப்படியெல்லாம் ரிஜெக்ஷன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எதுவுமே ப்ராப்பராக இல்லை, கேள்விகளுக்கு கரெக்டாக சொன்னாலும் அவங்க வச்சிருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்லை மீண்டும் நேர்காணல் நடத்தப்படுமான்றது இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கிடைக்கப்பட்ட ஒரு புதிய தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆடியோ அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான உண்மை என்னன்னு தெரியல, ஒரு கன்வர்சேஷன், ஸோ ஒரு உரையாடலை மட்டும்தான் நீங்கள் அதை கேட்டிருக்கீங்களே தவிர புதிய அப்டேட் அதில் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான ரிசல்ட் குறித்து ஒரு ஆடியோ அப்டேட்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடியோ அப்டேட்டில் என்ன உண்மையான தகவல் இருக்கா இல்லையா, ஆடியோ அப்டேட்டும் போலியான ஆடியோ அப்டேட்டா உண்மையான ஆடியோ அப்டேட்டா, அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு சில முக்கியமான தகவலை சொல்ல போகிறேங்க. என்னதான் அந்த ஆடியோ அப்டேட்டில் ரிசல்ட்டை பற்றி என்னமான முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. ஆடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்டில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடியோ அப்டேட்டோடைய முழுக்க காரணத்தை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க. ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு இந்த இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், இன்னைக்கு வந்துடும், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சொல்கிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரிகள் குறிப்பிட்டு சொல்கிற அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோஸ் எல்லாமே ரீசெண்டாகவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். திண்டுக்கல், விழுப்புரம், சென்னை ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காத இருப்பீங்க. ஸோ அதில் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்போ ரிசல்ட் வரும், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் மற்றும் நாமக்கல், திருச்சி சைடு வந்து ஒரு ஆடியோ அப்டேட் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ ஜியோ முடிய போகுது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஜூன் எண்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாமே போட்டுருணும். ஸோ எல்லா ஜியோவுமே இந்த ஒரு ஆண்டுக்குள்ளார முடிய போகுது. அதுக்குள்ளார இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் கட்டுநர்களை இந்த ஜூன் எண்டுக்குள்ளார முடியறதுக்குள்ள போட்டுருணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரெகுலர் அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்கு, ரெகுலர் ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிற ஆடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் எல்லாமே நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ்மேன் மற்றும் அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதான் நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் முடிக்க சொன்னீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு உடனே எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எல்லாமே ரிசல்ட் முடிக்க சொன்னீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே ரிசல்ட் எல்லாமே முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொன்னால் மட்டும்தான் நாங்கள் விட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட்டை முடிச்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே 100% முடிக்கப்பட்டு விட்டதுங்க, அனைத்து மாவட்டத்திலையுமே. ஸோ ரிசல்ட் எல்லாமே முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு அவங்களே அதிகாரிகள் தரப்பு, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற அதிகாரிகள் தரப்புலேருந்து நமக்கு அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதற்கு மேல இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படிதாங்க இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னா மட்டும்தான் நாங்க ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவோம். சில அதிகாரிகள் சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜூன் எண்டுக்குள்ளார கண்டிப்பா போஸ்டிங்க போடணும். ஏன்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணி ஒரு ஆண்டுக்குள்ளார அந்த போஸ்டிங் போடல அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு வேல்யூ இல்லாம போயிடும், இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும் எடுத்தது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜூன் எண்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே போடணும். உடனே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட அவங்க ரிசல்ட் வெளியிடலாம். ஆனா மே மாசம் 30ஆம் தேதிக்குள்ளார 100% இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த மே மாசம் 30ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பியில் சேலத்தில் நான் சொல்கிறேன், ஒரு சிலர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் அடி வாங்கியிருக்கு. பர்டிகுலராக அந்த சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 110 நபர்கள் மட்டும்தான் தேர்வு செஞ்சிருக்கிற தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் கம்மியான பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்துவோம் அப்படின்றதும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. எப்படியெல்லாம் ரிஜெக்ஷன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எதுவுமே ப்ராப்பரா இல்லை, கேள்விகளுக்கு கரெக்டாக சொன்னாலும் அவங்க வச்சிருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பரா இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லை மீண்டும் நேர்காணல் நடத்தப்படுமான்றது இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கிடைக்கப்பட்ட ஒரு புதிய தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆடியோ அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான உண்மை என்னன்னு தெரியல, ஒரு கன்வர்சேஷன், ஸோ ஒரு உரையாடலை மட்டும்தான் நீங்க அதை கேட்டிருக்கீங்களே தவிர புதிய அப்டேட் அதில் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.